வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி டிஎன் டெட்டு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பொது தமிழில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் பருவம் 2ஆம் பருவம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆம் பருவம். பார்க்கலாமா? இதில் இருக்கிற முதல் கொஷின் பாருங்கள். பாரதம் அன்றே நாற்றங்கால் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார், தாரா பாரதி, கவிமணி, நாமக்கல் கவிஞர். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி, ஆப்ஷன் ஆ. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். தாரா பாரதியின் இயற்பெயர் யாது? ஆப்ஷன் ராதாகிருஷ்ணன், துரைராசு, மாணிக்கம், சண்முகம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் பாரதியார், தாரா பாரதி, சுரதா, கண்ணதாசன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். இப்பாடல் வரிகள் நாற்றங்கால் என குறிப்பிடப்படும் நாடு எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழகம், பாரதம், அமெரிக்கா, இலங்கை. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம உரைநடை பகுதி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ அதிலேருந்து நம்ம கொஷின் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கொஷின் நம்பர் 5 பாருங்கள். காந்தியடிகள் முதலில் சென்னைக்கு வந்த ஆண்டு எது? 1917, 1919, 1921, 1937. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1919 பிப்ரவரி மாதம் தான் வந்திருப்பார். அவர் எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்துக்காக அவர் ஆலோசனை செய்கிறதுக்காண்டி தான் அவர் வந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பார்க்கலாமா? காந்தியடிகள் தனது ஆடை அணியும் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். சென்னை, மதுரை, கோவை, தூத்துக்குடி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ மதுரைக்கு வந்த பிறகு தான் அவர் ட்ரெஸ்லேயே அவருக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், நம்ம இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்களை பார்க்கும்போது அவருக்கு தோணியிருக்கும். ஸோ அதனால தான் இது ஆன்சர் மதுரை. ஓகேவா? மதுரைக்கு வந்த பிறகு தான் அந்த மாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7 பாருங்கள். இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள். பாரதியார், உவே சுவாமிநாதர், ராஜாஜி, வஉசி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாதர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். உவேசா. உவே சுவாமிநாதர்னா உவேசா. ஓகேவா? நம்பர் 8 பார்க்கலாம். காந்தியடிகளால் இந்தியாவின் சொத்து என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். காமராஜர், பாரதியார், நேரு, வஉசி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ ராஜாஜி காந்தியிடம் பாரதியாரை பத்திரமா பார்த்துக்கோங்க, இவர் தான் இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார் துணை பாடத்திலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, கொஷின் நம்பர் 9 பாருங்கள். வேலு நாச்சியார் எந்த நாட்டின் அரசி? ஆப்ஷன் சிவகங்கை, மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சிவகங்கை. நெக்ஸ்ட், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1772, 1780, 1790, 1800. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். வேலு நாச்சியாரின் படைப்பிரிவில் பெண்களின் படைக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஓகேவா? அவங்களுடைய பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி, உடையாள், மருது சகோதரர்கள், ஜான்சி ராணி. ஸோ கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி. இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்க காட்டி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த உடையால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட உயிரையே தியாகம் செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெண்ணு தான் யாருன்னா இந்த உடையாள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். தமிழில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் 2, 3, 4, 5. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஆப்ஷன் இ 4. ஸோ அந்த சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பார்க்கலாம். பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொல் எது? பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொல். ஆப்ஷன் பாருங்கள். பெயர்ச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், வினைச்சொல். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல். பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். ஓகேவா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். மற்ற ஐ இவை தனித்து இயங்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். மாநகரம் எவ்வகை சொல்? மாநகரம் என்பது எவ்வகை
சொல். இடைச்சொல்லா, உரிச்சொல்லா, வினை சொல்லா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. பெயர் சொல்லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல். மாநகரம். மான பெரிய, பெரிய நகரம். ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் உரிச்சொல். ஓகே, நெக்ஸ்ட் முக்கிய குறிப்புகள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் நூல்கள். தாராபாரதி பற்றி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அவருடைய நூல்கள் என்ன அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம். இது வந்து அவருடைய முக்கியமான நூல்கள். காந்திய அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் அமைந்துள்ளது. நம்ம பார்க்க போகிறது வேலு நாச்சியாரின் முக்கிய குறிப்புகள். வேலு நாச்சியாரோட முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்பவே பயனுள்ள, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வேலு நாச்சியார் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து வேலு நாச்சியாரை பற்றி தகவல்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம வேலு நாச்சியாரை பற்றி பார்க்குறது அவங்களுடைய பிறப்பு மற்றும் இளமை காலத்தை பற்றி பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர். அவங்களுடைய பெற்றோர் என்ன, ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி தான் அவங்களுடைய தந்தை. ஓகேவா? தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1730 1796 இவருடைய காலம். ஓகேவா? பிறப்பு இறப்பு. நெக்ஸ்ட் திறமைகள். இவர் எதிலெல்லாம் ரொம்ப திறமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு, வில் பயிற்சி ஆகியவற்றில் சிறந்தவர். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழி புலமை. மொழி புலமை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது ஆகிய மொழிகளை சரளமாக பேசும் திறன் கொண்டவர். ஓகேவா? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது ஆகிய மொழிகளை சரளமாக பேசும் திறன் கொண்டவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய வாழ்க்கை மற்றும் போராட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்களுடைய கணவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். ஸோ 1772 ஆங்கிலேயர் நடத்திய திடீர் தாக்குதலில் முத்துவடுகநாதர் என்ன அடைஞ்சிருவாருன்னா வீர மரணம் அடைஞ்சிருவார். ஸோ அது வந்து எந்த போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளையார் கோவில் போர். ஸோ இந்த போரில் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீர மரணம் அடைஞ்சிருவாங்க ஆங்கிலேயருக்கு நடத்தின ஒரு பெரிய போரில். அடுத்தெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து தலைமறைவாகிடுவாங்க. ஸோ எங்கே போய் தலைமறைவாக ஆவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் போயிட்டு அவங்க வந்து ஒரு 8 வருஷமாக வந்து அவங்க வந்து அங்கே தலைமறைவாகி அங்கே வந்து சில படைகளை வந்து அவங்க திரட்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அப்போது வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்து கோபால நாயக்கர் மற்றும் மைசூர் மன்னர் ஹைதர் அலி. இவங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சவங்க. ஓகேவா? இந்த ஹைதர் அலி வந்து எந்த மாதிரி உதவி செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் வந்து பல மொழிகளில் வந்து அவர் வந்து புலமை பெற்றவர் தானே. ஸோ அதனால் அவர் வந்து ஹைதர் அலிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உருது மொழியில் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ அந்த கடிதத்தில் வந்து அவருக்கு வந்து 5000 குதிரைப்படைகள் வந்து அனுப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். ஸோ அவர் எழுதினதை வந்து பார்த்து வியந்து ஹைதர் அலி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஓகேவா? அடுத்து வந்து படைப்பிரிவும் வெற்றியும். ஸோ அந்த படைப்பிரிவோட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். அவங்கள 2 தளபதி இருப்பாங்க. ஒன்று வந்து பெரிய மருது, சின்ன மருது. ஓகேவா? பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது வேலு நாச்சியாருடைய பெண் படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி. ஓகேவா? அடுத்தால சிவகங்கை இவங்க எப்போ மீட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780 ஆங்கிலேயரை தோற்கடித்து மீண்டும் சிவகங்கையை என்ன பண்ணியிருப்பாங்க கைப்பற்ற. தன் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா 8 ஆண்டுகள் வந்து அவங்க தனியாக போய் திண்டுக்கல்லில் வாழ்ந்து சில படைகளை அவங்கள திரட்டி அவங்க வந்து அமைச்சர்கள் அப்புறம் அவங்களுடைய படைத்தளபதிகள் பெண் படைத்த பிரிவினர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கை மறுபடியும் 1780 வந்து அவங்க மறுபடியும் ஆங்கிலேயரை தோற்கடித்து அதை வந்து மீட்டெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தல வந்து தியாகத்தின் அடையாளம். அதாவது இந்த வேலு நாச்சியார் அந்த கதையிலேயே வந்து அவங்க வந்து 2 பெண்களை வந்து தியாக சுடராக சொல்லியிருப்பாங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உடையாள், இன்னொன்று வந்து குயிலி. இந்த உடையாள் வந்து யார் அப்படின்னா வேலு நாச்சியாரை பற்றி காட்டி கொடுக்க மறுத்தனால, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து வேலு நாச்சியார் தேடிட்டு இருக்கும்போது வேலு நாச்சியாரை பற்றி விசாரிக்கும் போது இந்த உடையாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து காட்டி கொடுக்க மறுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஓகேவா? ஆங்கிலேயரால் அவங்க கொல்லப்பட்டுருவாங்க. ஸோ ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் பெண். ஸோ அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தனக்காக உயிரை விட்ட அந்த
பெண்மணிக்காக வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க, நடுகள் நட்டு அவங்களுடைய தாலியை வந்து அந்த நடுகளுக்கு வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து குயிலி. குயிலிங்கிறவங்க யாருன்னா அவங்களுடைய பெண் படைப்பிரிவின் தளபதி தான் இந்த குயிலி. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயரிடம் நடக்கக்கூடிய அந்த போர் சமயத்தில் ஆங்கிலேயரோடைய ஆயுத கிடங்கு இருக்குல்ல, ஸோ அந்த கிடங்குல வந்து அழிக்கிறதுக்காக தன் உடம்பிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீ வைத்து அந்த வெடிமருந்து கிடங்குல வந்து தன் உயிரை வந்து அவங்க வந்து மாய்ச்சிருவாங்க. ஸோ அதனால தான் குயிலியை வந்து வீரமங்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஓகேவா. உலகின் முதல் தற்கொலைப்படை தாங்குதல் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேஸில் அங்கே கொடுத்துருக்க ஒரு முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னா அவங்களுக்கு, அதாவது வேலுநாச்சியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாட்டின் ஜான்சி ராணி, வீரமங்கை. ஓகேவா. முக்கியமான போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காளையார் போர் தான். எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1772 நடந்திருக்கும். ஓகேவா. ஆயுத கிடங்கை அழித்தவர் யாருன்னா குயிலி. பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கியவர். ஓகேவா. அடுத்தல ஆதரவு அளித்த சுல்தான் யாருன்னா ஹைதர் அலி. வேலுநாச்சியாருக்கு வந்து ஆதரவு அளித்த சுல்தான் யார் அப்படின்னா ஹைதர் அலி. ஸோ அவங்க எப்போ அந்த வந்து சிவகங்கை மீட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1780 வந்து சிவகங்கை என்ன செஞ்சுருப்பாங்க, மீட்டு எடுத்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்தால நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின ஒரு பெண்மணி யார், வெற்றி மங்கை, வீரமங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஓகே. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கையை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த போர் நடந்துச்சுல்ல, அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போர் நடந்துச்சுல்ல, ஸோ அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாளில் தான் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஏன் அந்த நாளில் அவங்க வந்து போர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விஜயதசமி நாட்கள் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கோட்டைகள் வந்து பெண்கள் மட்டுமே செல்லதுக்கு அனுமதி இருப்பதாக அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த போரை வந்து நடத்தி அவங்க வந்து வெற்றி கண்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.